ஒரு திருமண வீட்டிற்கு நம்ம போனோம்னா என்ன செய்வாங்க, நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்டதுக்கு பிற்பாடு அந்த கல்யாணத்துல அந்த போட்டோ எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பி வரும் பொழுது வாசல்ல ஒரு பை கொடுக்கிற ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க ஒரு வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு பையில தேங்காய், பழம், அந்த மாதிரி காரியங்கள்லாம் போட்டு ஒரு கிஃப்ட் அதெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. உலக பிரகாரமா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலே நம்ம வரும்பொழுது வெறும் கையோடு வருகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதே போல நம்ம கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம், தேவ ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து நீங்க வெறும் கையோடு திரும்பி போகிறது இல்லை. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வெறும் கையோடு திரும்பி போகிறது இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் மலை பிரசங்கத்தை குறித்து தியானித்து வருகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வாசிக்கப்பட்டதான வசனத்திலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதன் இருதயத்திலே சுத்தமுள்ளவனாய் இருக்கிறானோ அவன்தான் தேவனை தரிசிக்க தகுதி உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்ப தேவனை ஒரு மனுஷன் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இருதயத்தில் என்ன தேவை? சுத்தம் தேவை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்துவிற்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி பாடுபடுகிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய இருதயத்திலே ஒரு ஏக்கம் உண்டு, ஒரு எண்ணம் உண்டு, ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு வாஞ்சை, ஆசை, இது எல்லாம் உண்டு. அது என்னவென்று சொன்னால், எனக்காக, என்னுடைய பாரங்களுக்காக சிலுவை பாரத்தை சுமந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, என்னுடைய கரங்களினாலே நான் செய்த குற்றங்களை மன்னிப்பதற்காக தன்னுடைய கரங்களிலே ஆணிகள் பாய்ந்து அந்த பாவங்களை மன்னித்த அவருடைய பொற்கரங்களை நான் பார்க்க வேண்டும். நம் கால்களினாலே, நம் பாதத்தினாலே செய்த பாவங்கள், நாம் செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று நிற்கக்கூடாத இடத்திலே நின்று நம்முடைய கால்களினாலே நாம் செய்த பாவங்களை கழுவுகிறதற்காக தம்முடைய பாதத்திலே அவர் ஆணிகளை ஏற்றிக்கொண்டார். அந்த பொற்பாதங்களை நான் தரிசிக்க வேண்டும். எனக்காக, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக, என்னுடைய மீறுதல்களை அவர் மன்னிக்கிறதற்காக அவர் சிலுவையிலே தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அவரை நான் முழுவதுமாய் தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், வாஞ்சை, ஆசை அது யாருக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், தேவாதி தேவனுக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்காக இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறாரே, அவர் மரித்ததினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்கிறதான ஒரு எண்ணம் யாருக்குள்ள ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறதோ அவர்களுக்கு இந்த வாஞ்சை காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்கிறதற்காக, கர்த்தருடைய சாயலை, ரூபத்தை நாம் பார்க்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அநேக நாட்கள் உபவாசித்து காத்திருந்திருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில ஆரம்ப நாட்களில் தேவனை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் அநேக நாட்கள் காத்திருந்தது உண்டு. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவருடைய ரூபம் எப்படி இருக்கும், அவர் எனக்காக என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், அது எல்லாவற்றையும் நான் பார்க்கணுமே, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இந்த ஆண்டவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு அவருடைய பாதத்திலே காத்திருந்த நாட்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இன்றைக்கு அதே போல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே உபவாசித்து நான் தேவனுடைய சாயலை தரிசிக்கணும், நான் தேவனுடைய ரூபத்தை, தோற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேதம் அநேக நல்ல ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறது. இந்த நாளிலே அந்த நல்ல ஆலோசனைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் தேவாதி தேவனை தரிசிக்க கிருபைகளை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்ல கேட்கலாம். பக்கத்தில் இருக்கவங்க கைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஆலோசனை அது ஆச்சரியமான ஆலோசனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது, தேவனை தரிசிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை உங்களில் எத்தனை பேருக்கு காணப்படுகிறது? என்னை
பாவத்திலிருந்து மீட்டெடுத்த, சாபத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த, நம்மை மீட்டெடுத்த அவரை நான் பார்க்கணும். அவருடைய ரூபத்தை, அவருடைய சாயலை, அவருடைய தோற்றத்தையாவது நான் பார்க்கணும் அப்படிங்கிறதான ஒரு வாஞ்சை நம்ம எல்லோருக்கும் இருக்கு. அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதற்காக, தேவனை தரிசிப்பதற்காக நம்முடைய வேதத்தின் ஊடாகவே அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த ஆலோசனைகளை முதலாவது எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்போ கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு சமயம் உண்டு. இந்த உலக பிரகாரமாய் நம்ம ஏதாகிலும் ஒரு அரசாங்க அதிகாரியை நம்ம பார்க்க போகிறோம்னா முன்பாகவே அவரிடத்துல நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோம். அந்த அப்பாயின்மெண்ட் படி அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவரிடத்துல போய் நம்ம அந்த இடத்துல காத்திருக்கணும். அப்படி காத்திருந்தாதான் அந்த அப்பாயின்மெண்ட் நேரம் முடிகிறதற்குள்ளேயாவது அந்த அரசாங்க அதிகாரி வருவார். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்டு அதற்கேற்றவாறு அவர் நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு அதிகாரியை பார்க்கிறதற்கே ஒரு நேரம் காலம் என்று ஒன்று உண்டு, அது குறிக்கப்படுகிறது. அந்த நேரம் காலத்திற்கு ஏற்றபடி நாம் ஆயத்தப்பட்டு நம்ம போகும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது, அந்த அதிகாரியை நம்மளால பார்க்க முடிகிறது. நாம் கொண்டு செல்கிறதான அந்த பெட்டிஷன் அவர் இடத்துல கொடுக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு உலக பிரகாரமான ஒரு அதிகாரியை சார்ந்தது. வானத்தையும் பூமியையும், வானத்தினுடைய சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரத்தையும் பூமியினுடைய குடிகள் யாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கின கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவரை கண்டடையத்தக்கதுக்கும் ஒரு நேரம் உண்டு, ஆண்டவரை தேடுகிறதற்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். முதலாவது நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலையில் ஒரு மனிதன் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று அவரை தரிசிக்க வேண்டும் என்றதான ஒரு வாஞ்சையோடு ஏக்கத்தோடு கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆனந்த பரிசு அவரையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த அதிகாலை ஜெபம் என்று ஒன்று பாத்தீங்களா, அந்த அதிகாலையில் நம்ம எழும்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு இருட்டோடே போகும் பொழுது ஆண்டவருடைய சாயலை நாம் பார்க்க முடியும். ஆமென். இதற்கு ஆதாரமாய் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். எப்போ கேட்டாங்களா? வெரி குட். ஏகமாய் சொல்லுங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பான ஒரு நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பகலின் குளிர்ச்சியான வேளை. இது சொல்லப்படுகிறது 4:30 மணியில இருந்து 5:30 மணி வரைக்கும் கரெக்டா இந்த நேரம் பகலின் குளிர்ச்சியான நேரம்னு சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். இப்போ அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறதான அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் 4:30 மணிக்கு எழும்பி குளிச்சு சுத்தபத்தமா ஆண்டவருடைய பாதத்துல வேதத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை தேட வேண்டும் என்று உங்களிடத்திலே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் ஆண்டவரை பரலோகத்துல தரிசிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பிரயாசப்பட்டு 5 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திற்கு நான் போய் அவரை தரிசிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்லுவேன், அதிகாலை ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அதிகாலையிலே கர்த்தரை நீங்க தேடும் பொழுது அவர் தென்படுவார், அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போகும் பொழுது, அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு நம்ம போகும் பொழுது கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது பழைய ஏற்பாட்டின் ஒரு சத்தியம். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார் தன்னுடைய சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது எப்படியாய் ஜெபிக்கிறார் பாருங்க, நான் காலையிலேயே என்னுடைய சத்தத்தை நீங்க கேளுங்க ஐயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் உண்டு, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நிறைய பிரச்சனைகள் உண்டு, நம்முடைய குடும்பத்திலே நிறைய போராட்டங்கள் உண்டு, நம்முடைய சமுதாயத்திலே அநேக பிரச்சனைகள் நாம் சந்திக்கிறோம் அனுதினமும். எல்லா போராட்டத்திற்குமான ஒரு தீர்வு தாவீது அறிந்திருக்கிறார். அதிகாலமே தாவீது எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பாராம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே
பிதாவே, காலையிலே என்னுடைய சத்தத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. அப்போ காலையிலே ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறான்னா என்ன அர்த்தம்? சத்தத்தை கேட்கிற ஒரு நபரும் அந்த இடத்துல இருக்கிறார் அர்த்தம். அப்ப தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது, காலையில நான் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, காலையிலே உமக்கு நேரே நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அதிகாலையில போகணும். ஆமென். அந்த அதிகாலை நேரம் என்று சொன்னால் 4:30 இருந்து 5:30 மணி வரைக்கும் சொல்லியாச்சு. அந்த 4:30 இருந்து 5:30 மணி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம போகணும்னா எப்போ எழும்பி ஆகணும்? 3 மணிக்கேவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காவது என்ன செய்யணும்? நம்ம எழும்பணும். எழும்பி தாவீது சொல்றார், அதிகாலமே உம்முடைய சமூகத்திலே நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ அவர் ஆயத்தமாகணும்னா அவர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அவர் தன்னுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகிற ஒரு வழக்கத்தை உள்ளவர். ஆமென். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழும்பி நாம் நம்மை சுத்திகரித்துட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் வேத வசனங்களை வாசித்து 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே உண்மை நீர் எனக்கு வெளிப்படுத்தும், உங்களை நீங்க எங்களுக்கு காண்பீங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறது அது மிக ஆசீர்வாதமான காரியம். ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே சொல்லப்படுகிறது, தேவனை அதிகாலை நேரத்திலே மாத்திரம் அல்ல, காலையிலே, மாலையிலே, இரவுல எந்த நேரத்திலே நீங்களும் நானும் தேடினாலும் அவரை கண்டடைய முடியும். அல்லேலூயா. நல்ல ஏக சத்தமாய் ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அல்லேலூயா. அதற்காக இந்த பாஸ்டர் காலையில ஜெபிக்காதீங்கன்னு சொல்றாரு, அப்படி கிடையாது. நீங்க காலையில எழும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதுதான் உங்களுக்கான போராட்டங்களுக்கான ஒரு விடையை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், காலமே என்னுடைய சத்துருக்களை நான் சங்கரிப்பேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே காலையிலேயே அவருடைய வேதம் என்கிறதான பட்டயத்தை கொண்டு சென்று ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி விண்ணப்பம் பண்ணும் பொழுது தாவீதுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? அவனுடைய சத்துருக்களை அதிகாலமே கர்த்தர் என்ன செய்கிறார்? சங்கரித்து விடுகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்போ இந்த ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயம் அது எது? அதிகாலை நேரம். இது பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த கிருபையின் காலத்துல நீங்க காலையில தேடினீங்கன்னா ரொம்ப நல்லது. மரியாள் இருட்டோடே கல்லறைக்கு கடந்து சென்றால் தேவனை தரிசித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதிகாலையில தேடுகிறது ஆண்டவரை கண்டடையத்தக்க ஒரு இருதயத்தை நமக்குள்ளே கொடுத்து விடும். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த நேரத்துல நீங்க காலையில மாத்திரமல்ல, அந்தி சந்தி மத்தியான வேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். காலையிலே, மாலையிலே, இரவு எந்த வேலையா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே நீங்க அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பார். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, நீங்க அவரை தேடும் பொழுது அவர் சமீபமாய் இருப்பார். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நம்ம தேவனை தரிசிப்பதற்கான டைம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு போகலாம். அந்தி சந்தி மத்தியான வேளையில எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல போக வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்துல வாஞ்சியோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு இருக்கிறீங்களோ அப்போவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்க போகலாம். ஆனா எப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம போகும் பொழுது அது காலையா இருக்கட்டும், அது மாலையா இருக்கட்டும், அந்தி சந்தி மத்தியான வேளை எந்த நேரமாக வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவரை தேடுகிறதற்கு நீங்க அவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே சுத்த உணர்வோடு கூட நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். அப்புறம் நம்முடைய இருதயத்திலே சுத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்ம போகும் பொழுது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கிறோம். ஆனாலும் ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால உணர முடியல? ஒரு சகோதரி சொல்ல நான் கேட்டேன், பாஸ்டர் நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். ஆனால் ஒரு காலத்திலே நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தது போல இப்போ நான் இவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால் என்ன செய்ய முடியல? உணர முடியல. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பிரயாசப்படுகிறேன். நான் வாலி
வாலிப நாட்களிலே வாழ்ந்ததான் அந்த வேளையிலே கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்பேன். ஆண்டவர் எனக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை, எச்சரிப்பின் சத்தத்தை அவர் எனக்கு தருவார். ஆனால் இந்த நாட்களிலே நான் பழைய நாட்களிலே ஆதி காலத்திலே இருந்தது போல இல்லை. அதை காட்டிலும் அதிகமான நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். அவருடைய சத்தத்தை என்னால கேட்க முடியல, அவருடைய பிரசன்னத்தை என்னால உணர முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் நம்ம தேவனுடைய சமூகத்திற்கு போகும் பொழுது நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சாயலை, அவருடைய முக ரூபத்தை, தோற்றத்தை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்போ ஆண்டவருடைய சமூகத்துல போகணுமா? அந்தி சந்தி மத்தியான வேளையில எப்ப வேணா போகலாம். ஆனா எப்படித்தான் போகணுமாம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவராய் போகணும். பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவராய் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நிறைய பேரிடத்துல ஒரு கேள்வி இருக்கும். நான் அநேக நேரம் நான் ஜெபிக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் வேதத்தை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் நான் ஆசையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகிறேன். ஆனாலும் தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடியவில்லை. தேவன் உண்மையாகவே என் பக்கத்துல தான் இருக்கிறாரா, இல்லை அவர் எங்கோ தொலைவில் இருந்து என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரா என்கிறதான ஒரு சந்தேகம் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே வருகிறது. அப்படின்னு உங்களுடைய இருதயத்துல கூட இந்த சந்தேகம் உண்டாயிருக்கலாம். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏகமாய் ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு முன்பாக பிரிவினைகளை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் நம்முடைய கவனத்தை கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்திற்கு நேராய் நம்ம திருப்புவோம். ஆசாரிப்பு கூடாரம் 3 பிரிவுகளாய் பிரிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய மத்திய பகுதி பரிசுத்த ஸ்தலம். அதனுடைய முதல் பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மத்தியிலே ஒரு திரைச்சீலை இருக்கும். ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை அந்த திரைச்சீலைக்குள்ளே கடந்து சென்றால் மாத்திரமே உடன்படிக்கை பெட்டிக்கு மேல் இருக்கிற கிருபாசனாதிபதியாகிய நம்முடைய கர்த்தரை நாம் தரிசிக்க முடியும். ஆமென். அப்போ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற கர்த்தராகிய தேவனை நம்மால் தரிசிக்க முடியாது. ஏன்னா ஒரு திரை அந்த இடத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அவர் சிலுவையிலே தன்னை தானே ஒப்பு கொடுத்து முடிந்தது என்று சொன்ன அந்த நாட்களிலேயே முதல்ல நடந்தது என்ன தெரியுமா? ஆலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆய் மேலிருந்து கீழாய் கிழிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த நொடி பொழுதே அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கர்த்தரை நம்ம பிரகாரத்தில் இருந்து மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரம் இருந்து அல்ல, எங்கும் இருந்து தரிசிக்க ஆண்டவர் ஒரு வழிவாசலை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மோசேயினுடைய நாட்களிலே பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளேயும் கடந்து செல்ல முடியும். ஆனால் அந்த கிருபையின் காலத்துல நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் எங்க செல்லலாம்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு தைரியமாய் நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த திரைச்சீலை அவர் கிழித்து போட்டார். திரைச்சீலை கிழித்து போட்டதுக்கு பிற்பாடும் இந்த கிருபையின் காலத்திலேயும் ஒரு திரைச்சீலை இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்திலேயும் தேவனை நாம் தரிசிக்க முடியாதபடி, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடி ஒரு திரைச்சீலை காணப்படுகிறது. அந்த திரைச்சீலை தான் நாம் வாசித்ததான் அந்த வசனம். அது உங்களுக்காக மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினைகளை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதனுடைய அக்கிரமம். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார் மனிதனுடைய பாவம்.
இப்போ இந்த அக்கிரமமும் பாவமும் இது ஒரு திரைச்சீலையாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திரைச்சீலைக்கு பின்பாய் இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் உணர்ந்து ரசித்து ருசிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம முதலாவது நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்ம திரும்ப வேண்டும், நம்முடைய பாவத்திலிருந்து நாம் வழி விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய மனைவி அங்க ஜெபிக்க கடந்து சென்றிருந்தோம். எங்களோடு கூட சுமார் ஒரு 10 வாலிப சகோதர சகோதரிகள் அந்த ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மணி நேரம் மகிமையான கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலையோடு கூட துதிக்கவும், விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். துதித்து ஆராதனை செய்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்து ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். அந்த தரிசனம் என்னவென்று சொன்னால், ஒரு சூரியனை ஆண்டவர் காண்பித்தாங்க. அந்த சூரியனை சுற்றிலும் நிறைய மேகங்கள், கரும் புகைகள் சூழ்ந்து கொண்டிருந்தது. இது என்னவென்று ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மேகம் எதை அடையாளப்படுத்தும், கார் மேகம் எதை அடையாளப்படுத்தும் என்று சொன்னால், மனிதர்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அடையாளப்படுத்தும். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன துதிச்சீங்க, ஸ்தோத்திரம், நீங்க என்ன ஆராதிச்சீங்க, நல்லது. ஆனால் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொரு இடத்திலும் அந்த காரியங்களை சொன்ன மாத்திரமே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். சிந்தனையிலே செய்த குற்றங்கள், கண்களினாலே செய்த குற்றங்கள், செவிகளினாலே, உதடுகளினாலே, இருதயம், கரங்கள், கால்களினாலே, ஆவி, ஆத்துமா, சரீரம், சரீரத்தினுடைய அவயவங்கள், உறுப்புகள் எல்லாவற்றினாலும் செய்த குற்றங்களை நாங்கள் ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிரப்பினதற்கு பிற்பாடு, அதாவது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காரியத்தோடு சொல்லி கருத்தாய் ஜெபித்ததற்கு பிற்பாடு அதே சூரியனை ஆண்டவர் காண்பித்தார். ஆனா முன்பாக இருந்தது போல அல்ல. அந்த சூரியன் மேக கூட்டத்திற்கு மத்தியிலே சிக்கி கொண்டதாய் அல்ல. அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு மகிமையுள்ள சூரியனை போல கர்த்தர் காண்பித்தார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்னொரு வசனத்தை காண்பித்தார். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 44வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன்னுடைய மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே அவன் கர்த்தருக்கு விரோதமாக, பரத்திற்கு விரோதமாக பாவ சாயலை தரித்திருக்கிறானோ, அந்த மனிதன் அதிகாலையில எழும்பி தேவனை தேடினாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. மாறாக நம்ம ஜெபத்திற்கு போகும் பொழுதே, அது அதிகாலையா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், இரவா இருக்கட்டும், மத்தியானமா இருக்கட்டும், எந்த நேரமா இருந்தாலும் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சையோடு ஆவலோடு கூட போகும் பொழுது முதலாவது நீங்க எப்படி போகணும்னா, தன்னுடைய இருதயத்திலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்பொழுது முதலாவது, ஏசாயா, என் சிந்தனையை நீங்க கழுவுங்கப்பா, என் சிந்தனை கழுவப்படட்டும், உடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவுங்க. என்னுடைய கண்களை நீங்க கழுவுங்க ஐயா. என்னுடைய கண்களினாலே தகப்பனே, உமக்கும் பரத்திற்கும் விரோதமாய் நான் செய்த குற்றங்களை கத்த தயவாய் மன்னிங்க. என்னுடைய உதடுகளை கத்த நீங்க தயவாய் மன்னிங்கப்பா. நான் பேசின காரியங்களை மன்னிங்க, நான் சபித்த காரியங்களை மன்னிங்க. என்னுடைய இருதயத்தை கத்த நீங்க கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் கைகளை கால்களினாலே நான் செய்த குற்றங்களை என் தேவனுடைய தயவாய் மன்னித்தனை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த இருதயத்தோடு கூட நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி இந்த பரிசுத்த உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்ம போகும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தினாலே போதும், தேவ பிரசன்னம் உங்களை முழுவதுமாய் நிரப்பிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்துவிடும். இந்த காரியத்திலே நம்ம முதலாவது சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் அது எப்படிப்பட்டதா இருக்கா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு காலத்துல நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, நம்முடைய உடல்ல இருக்கிற அவயங்கள் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக் கொள்ளுமா. என்ன சண்டைனா, நான் தான் பெருசு, கண்ணு சொல்லுமா நான் தான் பெருசு, நான் பார்க்கலன்னா நீ எங்க போய் விழுந்துருவ, ஏதாகிலும் ஒரு பள்ளத்துல போய் விழுந்துருவ. கை சொல்லுமா நான் உழைக்கலன்னா உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது, கை நான் தான் பெருசு. காது சொல்லுமா நான் கேட்கலன்னா முதலாளி சொல்ற காரியத்தை உன்னால கேட்கவே முடியாது அப்படின்னு காது சொல்லுமா. நம்ம மூளை சொல்லுமா நான் தான் பெருசு, நான் இல்லைன்னா நீங்க யாருமே செயல்படுத்த முடியாது அப்படின்னு ஒவ்வொரு அவயங்களும் தன்னை தானே குறித்து பெருமையாய் சொல்லி கொண்டிருக்குமா. ஆனா கடைசியில நம்ம எதை தான் சொல்லுவோம், இந்த இருதயம் தான் பெருசு. இந்த இருதயம் துடிக்கலன்னா, இந்த இருதயத்தின் மூலியமாய் பம்ப் பண்ணி ரத்தம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் போகலன்னா அந்த மனிதன் ஒரு செத்த பிரேதத்தை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான அந்த சண்டையில யார் தான் ஜெயிச்சாங்களா சொல்லுங்க, இருதயம் தான் ஜெயிச்சுதான். ஆனா பைபிள் பிரகாரமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இருதயம் எப்படிப்பட்டதா, அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இருதயம் அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அப்போ தேவனை நம்ம தரிசிக்கணும்னா முதல்ல இந்த திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிற இந்த இருதயத்தை நம்ம சீரமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு ஆசைமா என்ன தெரியுமா, அவரை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை. ஆண்டவருக்கு ஒரு பிரியம், அவருடைய சாயலை நீங்களும் நானும் பார்க்கணும்னு ஆண்டவருக்கு ஒரு பிரியம். இப்ப நம்மளும் ஆசைப்படுறோம் பாத்தீங்களா, தேவனை தரிசிக்கணும்னு. அதை காட்டிலும் அநேக மடங்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னை தரிசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தன்னை ஒவ்வொரு முறை தன்னை நமக்கு வெளிப்படுத்த வரும் பொழுது நாம் செய்கிற அக்கிரமங்கள், நாம் செய்கிற பாவங்கள் கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு திரைச்சீலையாய் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தில் இருந்து வருகிறதான அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத, பரத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்திற்கு போகும் பொழுதும் முதலாவது நம்ம மறக்க கூடாது, நம்முடைய பாவ அறிக்கை ஜெபங்களை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா, இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமா இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும். அப்போ வசனம் சொல்லுகிறது, இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதா, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை நமக்கு தருகிறார். இந்த இருதயத்தை சுத்திகரிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டவர் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார், ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உன்னுடைய இருதயத்தை நீ எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா, எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டுமா. ஏன் ஆண்டவர் சொல்றார் தெரியுமா, ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறதற்காக நமக்கு மத்தியிலே வருகிறார். அப்படி வரும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளாமல், நாம் நம்முடைய இருதயத்தை மனம் போன போக்கிலே திருப்புகிறதான அந்த வேளையிலே நம்முடைய இருதயம் அது பாவத்தினால், அது அழுக்கினால், அக்கிரமத்தினால் நிரப்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிரப்பப்பட்டுட்டுன்னா ஆண்டவரே நினைச்சாலும் அவரை நமக்கு என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வன். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாது. பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை எந்த ஒரு மனுஷனுக்குள் காணப்படுகிறதோ அந்த ஒரு மனுஷனால மாத்திரம்தான் தேவனை தரிசிக்க முடியும். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு தேவனை தரிசிக்க வேண்டும் என்று உண்மையான ஒரு வாஞ்சை இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே அந்த வாஞ்சை இருக்குதானே. என்னை படைத்த கர்த்தரை நான் பார்க்கணும், நான் அப்பான்னு ஒருத்தரை சொல்றேன், அவரை நான் பார்க்கணும், நான் அப்பான்னு அவரை துதிக்கிறேன், அவருடைய முகத்தை நான் பார்க்கணும், அவருக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், அந்த எஜமானனுடைய முகத்தை நான் பார்க்கணும். எனக்கு பரத்திலிருந்து கட்டளை கொடுக்கிற கர்த்தரை நான் அனுதினமும் பார்க்கணும். நான் இக்கட்டு நேரத்தில் முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஐயான்னு கூப்பிடுகிறேன், அப்பான்னு கூப்பிடுகிறேன், பரத்திலிருந்து எனக்கு பதில் கொடுக்கிற அந்த ராஜாவை நான் பார்க்கணும்.
எத்தனையோ முறை நான் அழுதேன், எத்தனையோ முறை நான் ஒரு விதமா கஷ்டத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தேன். என் கண்ணீரை துடைக்க என்னுடைய தாய் வரல, என்னுடைய தகப்பன் வரல, ஆனாலும் என்னுடைய கர்த்தர் என்னுடைய கண்ணீரை துடைக்க வந்தாரே, அவருடைய கரத்தை நான் பார்க்கணும். அல்லேலூயா. அவரை நான் பார்க்கணும் அப்படின்னா முதல் காரியம் நீங்களும் நானும் செய்யணும். என்ன தெரியுமா? இருதயத்தை சுத்தமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறல்ல, என்னுடைய சமூகத்துல நீ காத்திருக்கிறல்ல, என்னுடைய ரூபத்தை நீ தரிசிக்கணும்னு நீ விரும்புறல்ல, அப்ப முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு கூட நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது நாம் தேவனை தரிசிக்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய ஆலயத்துல வாச கதவை நம்ம வச்சிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டிற்கு காவலுக்காக ஒரு கதவை நம்ம வைத்திருக்கிறோம். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நீ காத்துக்கொள். நம்முடைய வீட்டிற்கு ஒரு நுழைவு வாயில் இருக்கிறது. அதே போல நம்முடைய இருதயத்திற்கு 3 நுழைவு வாயில்கள் உண்டு. அந்த 3 நுழைவு வாயில்கள் தான் நம்முடைய முதலாவது உதடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது நம்முடைய கண்கள், 3வது நம்முடைய செவிகள். ஏகமாய் சொல்லி கேட்கலாம். முதலாவது எது? 2வது, 3வது. ஆமென். எல்லா காவலோடும் ஆமென். நம்முடைய கண்களை நம்ம காத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய செவிகளை நாம் காத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று, நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எல்லா காவலோடும் நாம் நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த எல்லா காவல் மூலியமாய், அதாவது நம்முடைய கண்கள் மூலியமாய் எது நம்முடைய இருதயத்திற்கு போகிறதோ அந்த காரியம் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்த வாய்ப்பு உண்டு. நம்முடைய செவிகள் மூலியமாய் எந்த காரியம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே போகிறதோ அந்த காரியம் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்த வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. 3வது நம்முடைய உதடுகளின் மூலியமாய் என்னென்ன காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே போகிறதோ அந்தந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்த வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய ஆபீஸ்ல லஞ்ச் பிரேக்ல என்னுடைய சக நண்பர்கள், சக ஊழியர்களோடு கூட நான் உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசிக் கொண்டே இருந்தேன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க, நான் அந்த காரியத்தை கேட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு இந்த இடத்திலிருந்து எழும்பி போன்னு சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல நான் பேசல. ஒரு 10 பேர் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். சாப்பிட்டுட்டே இருக்கிற வேளையில திடீரென்று ஒரு சத்தம் எனக்குள்ளே கேட்கப்படுகிறது, இந்த இடத்துல இருந்து எழும்பி போ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழும்பி போன்னு சொன்ன உடனே அரை சாப்பாடு பிளேட் அப்படியே இருக்கு. ஆண்டவர், எப்படி அரை சாப்பாடு பிளேட் வச்சுட்டு நான் எழும்பி போக முடியும்? நம்மளுக்கு என்ன முக்கியம்? ஆமா, முக்கியம் தானே. அப்ப ஆண்டவரை சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் எழும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, எனக்கு தெரியுது அவங்க ஏதோ ஒரு காரியம் தப்பா பேச போகிறார்கள். அந்த காரியத்துல என்னுடைய செவிகளின் மூலமா இருதயம் தீட்டுப்பட போகிறது என்பதை கர்த்தர் அறிந்து என்னுடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறதற்காக என் தெய்வம் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த இடத்திலிருந்து எழும்பி போ. இன்னைக்கு நிறைய முறை ஆண்டவர் உங்களுக்கு அந்த சத்தத்தை கொடுத்திருப்பார். உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க ஏதாகிலும் ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியத்தை பேசாதே. சொல்லியிருக்கிறாரா? இந்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல பேசாதே அப்படின்னு ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பேசுவார். ஒரு சில நேரத்துல நம்ம பேச மாட்டோம், சைலண்டா உட்கார்ந்திருப்போம். இந்த இடத்துல அவங்க பேசுறத கேட்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கேட்காதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல எந்திரிச்சு போ சொல்லுவார். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை எதற்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. தேவையில்லாத குப்பைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வரும் பொழுது, தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே வரும் பொழுது என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு எழுப்பி போயிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தினாலும் ஏதாகிலும் ஒரு குறைவுகளை மற்றவங்களுக்காக இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுடைய பிரச்சனையை இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இந்த இடத்துல இருந்து எழும்பி போ. ஆனாலும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே கொஞ்சம் கேட்டுக்கிற இன்ட்ரெஸ்டா இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னதான் அந்த அக்கா செஞ்சாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன், என்னதான் அந்த பிரதர் செஞ்சாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம உட்காருகிறோம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்தை ஆண்டவர் சொல்ற எல்லா காவலோட நீ காத்துக்கோ. இந்த இருதயத்தின் மூலியமாய் எதுதான் உள்ள போகணுமா? இந்த இருதயத்திற்குள்ள எதுதான் உள்ள போகணுமா? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மாத்திரம் உள்ள போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம கண்கள் என்னும் வாசல் படியில் வழியாய் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளே போகிறது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம்.
அல்லேலூயா. நம்ம வேத வசனத்தை திறந்து அதை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை மனசுக்குள்ள போகுதுங்க. ஆமென். அந்த வார்த்தையை நம்ம சத்தமாய் உச்சரிக்கும் பொழுது வாயின் மூலியமாய் நம்முடைய இருதயத்திற்குள்ள எது போகுது? எது போகுது? இங்கதான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சத்தமா வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது உதடுகளின் மூலமா என்ன வார்த்தை உள்ள போகுது? ஆமென். நம்ம சத்தமா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்முடைய செவிகளின் மூலமா எது நம்முடைய இருதயத்திற்குள்ளே போகுது? கர்த்தருடைய வார்த்தை ஏகமாய் சொல்ல கேட்கலாம். அப்ப நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு கூட காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இருதயத்திற்குள்ள போகிற அந்த வழிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஆமென் நம்முடைய கண்களின் மூலமா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உள்ள போகுதா, இல்ல கண்களின் இச்சை நம்முடைய இருதயத்திற்குள்ளே போகிறதா? நம்முடைய இருதயத்திற்குள்ளே கண்களின் மூலியமாய் ஆமென் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை போகிறதா, இல்ல கண்களின் மூலியமாய் இந்த மேட்டிமை போகிறதா? ஹல்லேலூயா. அநேக முறை ஆமென் நாம் நமக்கே தெரியாம விழுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? மேட்டிமை என்கிறதான ஒரு பாவம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்ப காலத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மைப்பட்டிருந்தோம். ஆண்டவர் அந்த தாழ்மையை கண்டு நம்மை உயர்த்தினார். ஆமா தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்துவார்? அவன் தன்னை டவுன் டு தி எர்த் பூமிக்கு நிகராய் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை உயர்த்துவார். மாறாக கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே, கொஞ்சம் செல்வம் வந்த உடனே, அந்த எசேக்கியா ராஜா இருந்தார் பாத்தீங்களா? அவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை, இன்னும் 3 நாள்ல என்ன பண்ணிடுவேன்? நீ மரிச்சிருவே, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு சொன்ன உடனேயே அவர் என்ன பண்றார்? சைலண்டா தன்னை தாழ்த்துகிறார், சிவரப்புறமாய் திரும்புகிறார், மனம் கசந்து அழுகிறார். உனக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் செய்த காரியத்தை நினைத்தருளுங்கப்பான்னு சொன்ன உடனே ஆண்டவர் எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்கிறார்? 15 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். கூட்டி கொடுத்த உடனே இந்த ராஜா செத்துருவார், எசேக்கியா செத்துருவான்னு எத்தனையோ ராஜாக்கள் நினைச்சாங்க. ஆனா எழும்பி 3வது நாள் சபைக்கு போய் அவரை கர்த்தரை ஆராதிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ராஜாக்கள் எல்லாம் எசேக்கியா ராஜா கிட்ட வராங்க. எப்படி நீ இவ்வளவு கொடுமையான ஒரு வியாதி பட்டிருந்த, நீ மரிச்சிருவேன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா இப்ப 3வது நாள் நீ எழும்பி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிற, முந்தின ஆளுகை உன்னிடத்திலே வந்தது, முழு பலத்தோடு கூட நீ இருக்கிற, எப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ராஜா எதை சொல்லியிருக்கணும்? நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்படி கேட்ட அந்த ராஜாவுடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன காரியம் பண்ணார் தெரியுமா? அவருடைய எல்லா பொக்கிஷ சாலைகளை திறந்து காண்பித்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் வச்சிருக்கிறேன் பாக்குறியான்னு சொல்லி திறந்து காண்பித்தார். ஆண்டவருடைய காரியத்தை உயர்த்துகிற அந்த உதட்டினாலே தன்னை உயர்த்தி கொண்டார். அதனால நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த கொஞ்ச நாட்களிலே எந்த ராஜாவை கூட்டிட்டு வந்து காண்பிச்சானோ அந்த ராஜா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்த நம்ம யாரை உயர்த்தணும்? சிம்பிள். நீங்களும் நான் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வழிமுறை ரொம்ப சிம்பிள். நீங்களும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்களும் நான் உலக பிரகாரமாய், சரீர பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்படணும், ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். முழுவதுமாய் நம்ம தாழ்த்த ஆண்டவர் பார்ப்பார். இவ்வளவு கிருபையை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு கட்டுகளை உடைக்கிறதுக்கான கிருபைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன், விசுவாசிகளை துரத்துறதுக்கெல்லாம் வல்லமை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் என்னதான் நீ 100க்கு 100 சார்ந்திருக்கிற உன்னை இவ்வளவு தாழ்த்துறியே, இன்னும் கொடுப்பேன்னு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. உலக பிரகாரமா ஒரு மனுஷனுக்கு ஏதாகிலும் ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கொடுப்போம். அதுதானே உலக பிரகாரமாய் ஒரு மனுஷனுக்கு ஏதாகிலும் ஒரு குறை இருக்குன்னா அவனுடைய குறை நிவர்த்தியாகும்படியாக யார்கிட்ட இருக்கோ அதை எடுத்து இன்னொரு மனுஷங்கிட்ட கொடுப்போம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அந்த இல்லாதது எதனால வந்துச்சு தெரியுமா? நம்ம பெருமையினால, நம்ம மேட்டிமையினால, கண்களின் இச்சையினால, ஜீவனத்தின் பெருமையினால நம்முடைய காரியம், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அது இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா இந்த கண்களினாலே நம்ம எதை தான் பார்க்கணும்? பரிசுத்தமான ஒரு காரியத்தை தான் பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. ஒரு முதியவர், வயதான முதியவர், அவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்னா தன்னுடைய வேதத்தை திறந்து வீட்டு வராண்டால அவர் உட்கார்ந்துட்டு ஒரு டீப்பா ஒரு சேரை போட்டு அந்த வேத வசனத்தை அவர் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். காலையில எழும்புவாராம். நல்லா தன்னை சுத்திகரிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு அந்த இடத்துல வந்து வேத வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்படி தியானிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவருடைய பேரன்
ஒரு சின்ன பையன், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு தம்பி அந்த தாத்தா கிட்ட வந்து, தாத்தா என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இந்த பைபிளையே வாசிச்சுட்டு இருக்கிறையே, எவ்வளவு நாள் தான் இந்த பைபிளை படிப்பேன்? நானா ஒரு புக்கை படிச்சேன்னா அந்த புக்ல இருக்கிற எல்லா காரியத்தையும் படிச்சு 100க்கு 100 மார்க் நான் வாங்கிடுவேன். ஆனா நான் எவ்வளவோ நாள் பாக்குறேன், நீ இதையே படிச்சுட்டு இருக்கிறிய, உன்ன இது உன் மனசுல நிக்கலையா? ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நீ படிச்சுட்டு இருக்கிறியே, இன்னும் அந்த வசனங்கள்லாம் உனக்கு ஞாபகம் வரலையா? ஏன் இவ்வளவு நேரம் படிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தாத்தா அந்த பேரண்டி கூப்பிட்டாரு, தம்பி இங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த வராண்டால ஒரு கூடை இருக்கு பத்தியா, அந்த கூடையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த கூடை என்ன கூடைன்னா, இந்த கறி எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, இந்த விறகு எரித்த கறி எல்லாம் போட்டு வைக்கிறதான ஒரு கூடை. அந்த அழுக்கான கருப்பா இருக்கிற ஒரு கூடையை அந்த பேரன் எடுத்துட்டு வந்து தாத்தா இடத்துல கொடுத்து, தாத்தா இந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே அந்த தாத்தா சொன்னாரா, இந்த கூடையில நீ என்ன செய்யுமா, போய் தண்ணி பிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரன் அந்த 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 சின்ன பையன் பாக்குறான், இந்த கூடையில எப்படி தண்ணி பிடிக்க முடியும்? கிழவன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, கூடையில போய் தண்ணி பிடிக்க முடியுமா, ஓட்ட ஓட்டையா இருக்கு. சரி வயசுல பெரியவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு குளம் அடியில வச்சு நல்ல தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். என்னதான் நடக்கும்? என்ன நடந்திருக்கும்? அல்லேலூயா. தண்ணி கீழே வழிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ மீன் நிறைய முறை ட்ரை பண்ணிட்டான், அந்த கூடையில தண்ணி பிடிக்கவே முடியல. கடைசியா ஒரே ஒரு முறை லாஸ்ட் சான்ஸ் நான் ட்ரை பண்றேன், இப்ப தண்ணி நிக்கலன்னா எங்க தாத்தாவை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சு பாக்குறான். மறுபடியும் என்னதான் ஆயிருச்சு? தண்ணி நிக்கல. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கூடையில தண்ணி நிக்கல. அல்லேலூயா. உடனே அந்த கூடையை எடுத்துட்டு தன்னுடைய இடுப்புல வச்சுட்டு கோவமா உங்க தாத்தா கிட்ட வந்தான். உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டதுக்கு, உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்டதுக்கு என்னுடைய விளையாடுற நேரத்துல நீ என்ன பண்ணிட்ட? ஆமா, இப்ப வந்து இந்த கூடையில தண்ணி பிடின்னு சொல்றே, ஒரு சொட்டு தண்ணி இந்த கூடையில நிக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தாத்தா சொன்னாரா, இந்த கூடையை நீ என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு? கருப்பா கண்ணங்கரேன்னு இருந்துச்சு, அழுக்கா இருந்துச்சு. இப்போ இந்த கூடையில தண்ணியை நீ பிடிச்சிருக்கிற, அவன் தண்ணியினால இந்த கூடை சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாரு எவ்வளவு வெண்மையா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கூடை போலதான் ஓட்ட இருதயம் நம்முடைய இருதயம். ஹல்லேலூயா. அந்த ஓட்ட கூடைய போலதான் நம்முடைய இருதயம். அவன் இந்த இருதயத்துல நிறைய கறி அடுப்பு கறிகளை போட்டது போல இருதயம் பாவத்தினால அக்கிரமத்தினாலே நிரப்பப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஏன்னா இந்த உலகம் பாவத்தினால் சூழப்பட்டதான ஒரு உலகம். நோவா வாழ்ந்ததான காலத்திலேயே ஆண்டவர் உலகத்தை பார்த்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அக்கிரமத்தினாலே பெருகி இருக்கிறார்கள். எப்போ நோவா வாழ்ந்தாரு அப்ப சயின்ஸ் இல்லைங்க, டெக்னாலஜி இல்லைங்க. ஆனா இப்போ சயின்ஸ் டெக்னாலஜி உள்ளம் கைகள்ல பாவத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிற்கிற நம்ம எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நம்முடைய இருதயம் இங்கிருந்து ரோட்ல போயிட்டு திரும்பி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இருதயத்துல ஒரு கரையோடு கூட வருகிற நாட்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வேலைகளை அன்றாட நடைமுறைகளை செய்து கொண்டிருக்கிறதான வேலையில நல்ல பரிசுத்தமா இருந்த ஒரு இருதயம் வெளியில போயிட்டு வந்த உடனே அது அழுக்க அக்கிரமம் மிகுந்ததாய் பாவம் மிகுந்ததாய் மாறுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தினால நம்ம தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. தரிசிக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது சுத்திகரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். எப்படி அந்த கூடை தண்ணீரால அடித்து 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 அந்த கூடையில தண்ணி நிக்காது, ஆனால் அந்த கூடை பரிசுத்தமாய் மாறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனுதினமும் டெய்லி ப்ராசஸ், டெய்லி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தை திறக்கணும். டெய்லி நம்முடைய கண்கள் கர்த்தருடைய வேதத்தை காணணும். டெய்லி நம்முடைய உதடுகள் கர்த்தருடைய வேதத்தை உச்சரிக்கணும். அனுதினமும் நம்முடைய செவிகள் கர்த்தருடைய வேதத்தை கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது இந்த 3 வாசல் வழியாய் உட்புகிற கர்த்தருடைய வேத வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? இருதயத்தை சுத்திகரிக்கும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் நான் பைபிள் வாசிச்சுட்டேன். ஏதோ ஒரு நாள் 1 மணி நேரம் நான் தேவ சமூகத்துல காத்திருந்துட்டேன். நான் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கலான்னு பிளான் பண்ணேன். ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்துட்டேன். இது போதும், இந்த வாரம் முழுக்க நான் ஓட்டிடலாம் அப்படின்னு தயவு செய்து என்ன செய்யாதீர்கள், நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம ஆலயத்திற்குள்ள ஒவ்வொரு நாளும் இல்ல, நம்ம உலகத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். உலகத்திற்குள்ளே கடந்து சென்று அந்த பாவங்கள் நம்முடைய வெண் வஸ்திரத்திலே ஒட்டி கொள்ள கூடாது என்றால் நம்முடைய இருதயத்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும்.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை சுத்திகரிக்கும். எத்தனை பொண்ணோ வெள்ளியோ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்காது? சுத்திகரிக்கப்பட்டதா இருக்காது. தாவீது சொல்லுகிறார், நீர் விளங்கின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா. அந்த வேதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பைபிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு வேதத்தினால மாத்திரம்தான், அந்த ஒவ்வொரு வசனத்தினால மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு தேவ சமூகத்திற்கு நம்ம போனோம்னா தேவ பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கடந்து வந்த பாதைகளை பார்த்துருவோம். முதலாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கு. என்ன வாஞ்சை? ரைட், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை தரிசிக்கணும்? தேவனை தரிசிக்கணும். அப்ப தேவனை தரிசிப்பதற்கான ஒரு நேரம் உண்டு. அதுதான் இந்த கிருபையின் காலத்துல எப்போ வேணாலும் நீங்க தேவனை தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. அதிகாலையில தேவனை தரிசிக்கணும். நம்ம ஜெபத்திற்கு போகும்போது எப்படி போகணும்னா, கரங்கள்ல வேதத்தை எடுத்துட்டு முதல்ல 2 கரங்களை உயர்த்தி பாவ அறிக்கை ஜெபத்தை நம்ம ஏறிடணும். அல்லேலூயா. 2 கரங்களை இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய நடைமுறையா மாற்றி பாருங்க. நீங்க உங்களுடைய பிரேயர் டைமுக்கு போன உடனே ஒரு தொடக்க ஜெபம் பண்ணிட்டு 2 கரங்களை உயர்த்தி உங்களுடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுப்பா, என் காரியங்களை மன்னிச்சிருங்க. நான் இன்னார் இடத்துல இன்ன மாதிரியாய் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் இன்னென்ன காரியங்களை பார்த்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை ஜெபங்களை நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். உங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டுரும். 2வது அதற்கு பிற்பாடு வேதத்தை திறந்து கொள்ளுங்க. நல்ல சத்தமா வேதத்தை வாசிங்க. நீங்க வேதத்தை வாசிக்க 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 உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் மாறும்? இது பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இப்படிப்பட்ட காரியத்தோடு கூட தேவ சமூகத்திற்கு நீங்க ஜெபத்திலே உட்காருங்க. நீங்க தேவனை தரிசிப்பீர்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். தேவனுடைய திரு கரம் உங்களை மூடி நடத்தும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. என்று நீங்கள் நானும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாய் இருக்கும். அவருடைய கண்கள் அவைகளின் மேல் இரக்கமுள்ளதாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கும்படியே நம்ம எழுந்து நிற்கலாம்.